அமீர் கானோட சித்தாரே சமீன் பர் படம் ஆக்சுவலாக இந்த கேரக்டர் எந்த ஹீரோவும் எடுத்து பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த கேரக்டர் ஒரு மாதிரி தற்குறித்தனமான கேரக்டர். மாற்றுத்திறனாளியே மூஞ்சிக்கு நேரம் அவங்கள திட்டுறது. ஏன்னா மற்ற ஹீரோஸ் படமாக இருந்தால் கன்ஃபார்ம் ஒத்துக்க மாட்டாங்க. எப்போ ஒரு கேரக்டர் அவங்கள திட்டட்டும், நான் பேசி அவங்கள திருத்துறேன், இந்த கேரக்டர் ஒன்றா நான் பண்ணுறன்ற மாதிரி தான் ஹீரோஸ் எடுத்துப்பாங்க. இதில் அவரு அவங்கள திட்டும் போது ஏன் பெரிய ஹீரோவாக இருந்துக்கிட்டே அப்படி திட்டுன்ற மாதிரி தான் எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க. அப்படி திட்டிகிட்டு இருந்த ஒரு ஆள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களால எப்படி மாறாருங்கிறது தான் இந்த படமே. அண்ட் இந்த மாதிரியான ஃபீல் குட் படத்தில் எப்பா அவங்கள நார்மலான மனுஷங்களாக பாருங்கள், அவங்க மேலே பாவப்படுங்க, பரிதாபப்படுங்கன்னு இப்படி கிளாஸ் எடுக்கலாம். அப்படி எதையுமே பண்ணாமல் டேய் அவங்க நல்லா தண்டா இருக்காங்க, அவங்க நம்மள மாதிரி வன்மத்தை கக்கிட்டு இல்லை, எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸாக தான் பார்க்குறாங்க, நல்ல விதமாக தான் நடத்துகிறாங்க, முடிஞ்சால் அவங்ககிட்ட ஏதாச்சும் கற்றுக்கங்கடாங்கிறது தான் இந்த படம் மூலியமாக சொல்ல வர்றது. இதில் ஏகப்பட்ட மூமெண்ட்ஸ் எனக்கு பிடிச்சது. முக்கியமாக எலியை வச்சு பஸ்ஸில் லிஃப்ட்லன்னு இப்படி பல மூமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் இந்த கதைக்கு இந்த கிளைமேக்ஸ் தான் சாரி கரெக்டுன்னு அந்த கிளைமேக்ஸுமே சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. அண்ட் இதில் ஜெனிலியாக்கும் அவருக்குமான அந்த லவ் பாண்டிங், அவங்க இவரை பற்றி நல்லா தெரியும், எப்போ நீ நல்லவன் தான், எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க தயாராகாத ஆளாக இருக்கிற, எல்லா பிரச்சனையும் பார்த்து பயந்து ஓடி ஒளியிற அவரை இவங்க புரிஞ்சுக்கிறதுன்னு அந்த ஒரு பாண்டிங்குமே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக தாரே சமீன் பர் படத்தில் அந்த குட்டி பையனுக்கு டேய் உனக்குன்னு டேலண்ட் இருக்குடான்னு சொல்லி அந்த பையனுக்கு மட்டும் இல்லை அவனை சுற்றி இருக்க எல்லாருக்குமே அவன் யாருன்றதை புரிய வைப்பாரு. இதில் அமீர் கானுக்கு தான் மொத்த பிரச்சனையுமே. அவர் இந்த டீமை மாற்றல, அந்த டீம்னால இவர் வாழ்க்கை என்னவா மாறுதுங்கிறது தான் இந்த படம். கொஞ்சம் இந்த படம் பிக்கப்பாக டைம் எடுக்கும், ஆனால் அதுக்கப்புறம் போக போக கனெக்ட் ஆகிடுவீங்க. தமிழ் டப்பிங்லேயே தான் இந்த படத்தை நான் ட்ரை பண்ணேன், நல்லா இருக்கு. இந்த படம் பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.